இவருக்கு என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது பாத்ரூமில் இருந்து வெளியே வரவும், என்னங்க இப்பதான் கல்யாணம் பண்ண வேணான்னு பொண்ணு பார்க்க வேணான்னு அணுவுக்கு தான் பார்க்கணும்னு சொன்னீங்க, அதுக்குள்ளாட்டியும் சரி ஓகே நீ கார்த்திக்கு பாருன்னு சொல்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு என்று அவள் கேட்கும் போது, இல்ல நான் அணுவுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சேன், ஆனா அணு சொன்ன விஷயத்த நான் சுத்தமா மறந்துட்டேன். அவ இன்னைக்கு காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூல ஒரு கம்பெனியில அவளுக்கு நல்லபடியா ஒரு ஜாப் கிடைக்க போகுதுன்னு சொன்னான். அவ சொந்த காலில் நின்று அவ சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறா. அந்த ஆசை நிறைவேறினதும் அவ நினைக்கிறாள். நான் இப்ப கல்யாணத்தை பத்தி பேசும்போது கூட, மாமா எனக்கு இப்ப கல்யாணம்னா வேணான்னு சொல்லிட்டா. நான் யோசிக்காம தான் நான் உங்ககிட்ட வார்த்தையை விட்டுட்டேன். ஆனா அதை யோசிச்ச பிறகுதான் சரி நீ எடுக்கிற முடிவு நல்லதுன்னு எனக்கு தெரிஞ்சது என்று சுந்தரேசன் சொல்லவும், அம்மாடியோ கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள்ல இன்னைக்கு தான்ப்பா என் புருஷன் வாயிலிருந்து நீ எடுக்கிற முடிவு நல்லதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்காரு, இது போதுங்க எனக்கு என்று சொன்னவள், கனகா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்கறியா என்று சுந்தரேசன் சொல்லவும், சொல்லுங்க இப்ப நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அது எப்படி கனகா உன்னால மட்டும் சுயநலமா யோசிக்க முடியுது? அவ இப்ப கல்யாணம் வேணான்னு மட்டும்தான் சொன்னதும் உன் பையனுக்கு நீ பொண்ணு பாக்குறன்னு நினைக்கிற, ஆனா அவளுக்கு ஒரு இடத்துல நல்லபடியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா என்று சுந்தரேசன் கேட்கவும், ஏங்க இப்படி கேக்குறீங்க? அவ தான் சொந்த காலில் நிக்கிறேன்னு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இருக்கா இல்ல, அதை ஃபர்ஸ்ட் அவ செய்யட்டும், அதுக்கப்புறமா அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நம்ம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்காக நம்ம அப்படியே விட்டுட்டு போக போறோமா? என்னங்க நீங்க கேள்வி கேட்குறீங்க என்று கனகவள்ளி கேட்கவும், சுந்தரேசன் ஒரு சின்னதாக நமட்டு சிரிப்பு சிரித்து விட்டு அந்த இடத்தை விட்டு சென்றான். என்னங்க நீங்க பாட்டுக்கு அமைதியா ஒன்னு சொல்லாம போறீங்க? உன்னுடைய கவலையை இப்ப தீர்ந்துருச்சு, என்னுடைய கவலை தான் இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதை உன்கிட்ட சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ உன்னுடைய வேலையை பாரு, நான் என்னுடைய வேலையை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே செல்லவும் அங்கு அணு காப்பி போட்டு எடுத்துக்கொண்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது. மாமா உங்களுக்கு காப்பி போட்டிருக்கேன் இந்தாங்க என்று மாமாவின் கையில் காப்பியை கொடுத்து விட்டு அறைக்கு சென்று கனகவள்ளியிடமும் காப்பியை கொடுத்து விட்டு அவள் வெளியே வருவதற்கு முற்பட்டாள். அப்பொழுது அனு கொஞ்சம் நில்லு என்று கனகவள்ளி கேட்கவும், அத்தை சொல்லுங்க என்று அனு கேட்டாள். இப்ப உங்க மாமா நீ ஏதோ பேசின்னு வந்து என்கிட்ட சொன்னாரு, அது எல்லாம் உண்மையா என்று கனகவள்ளி கேட்கவும், என்ன சொன்னாரு மாமா? நான் மாமா கிட்ட நிறைய விஷயம் சொன்னேன் என்று அனு கேட்டாள். இல்ல நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டியாமே, அது உண்மையா என்று கனகவள்ளி கேட்கவும், ஆமத்த நான் என்னைக்குமே கார்த்திகை அந்த மாதிரி நினைச்சதே இல்லை. கார்த்திக்கு அந்த மாதிரி நினைச்சதே இல்லை. நாங்கள் 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கல்யாணங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அதை கொச்சப்படுத்த வேண்டாம் என்று தான் நான் மாமா கிட்ட சொன்னேன் என்று அனு சொல்லவும் அவளுக்கு இன்னும் சந்தோஷமாகிவிட்டது. சரி அனு நீ போய் காப்பி குடி என்று சொல்லிவிட்டு அவள் அப்படியே அந்த காப்பியை வாங்கி வைத்து விட்டு அனு சொன்ன வார்த்தையை நினைத்து அவள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள். நம்ம இவர் மனசு மாறுறதுக்குள்ளாட்டியும் நம்ம எப்படியாச்சும் கார்த்திக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் என்று அவள் மனசுக்குள் தோன்றியது. பிறகு அதை நினைத்துவிட்டு வெளியே வரவும் சுந்தரேசன் அப்படியே அமைதியாக வீச்சறையில் படுத்து கிடந்தார். என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று கனகவள்ளி கேட்கவும், ஒன்னும் இல்லை நீ உன் வேலையை பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே சென்று விட்டார். அங்கு அணு வந்து அத்தை நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யலாம் என்று கேட்கும்போது, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யி, என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை என்று சொல்லவும், அப்ப சப்பாத்தியும் குருமா வச்சிரவா என்று அணு சொன்னாள். சரி என்று சொல்லவும் அவள் கிச்சனுக்கு சென்று இரவு உணவு செய்வதற்கு தயாரானாள். பிறகு கனகவள்ளி என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. அனு உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல என்று அவள் கேட்டாள். ஆமா அத்தை எக்ஸாம் இருக்கு, படிக்கணும் என்று அவள் சொல்லவும், அனு நான் சப்பாத்தி குருமா போட்டுக்கிறேன், நீ போய் எக்ஸாமுக்கு படி என்று அவள் சொல்லவும் வெளியே செல்ல முற்பட்டு கொண்டிருந்ததால் சுந்தரேசனுக்கு இவள் இந்த வார்த்தையை கேட்டு அவனுக்கு பேர் அதிர்ச்சியாகிவிட்டது. என்னது
நீ சமைக்க போறியா என்று ஒரு குரல் கேட்கவும், ஏன் நான் சமைக்க மாட்டேனா என்று அவள் கேட்டாள். இல்ல, இத்தனை நாள் அணுவை தான் வேலை வாங்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன ரொம்ப அக்கறையா போய் படின்னு சொல்ற என்று சொல்லவும், நீ ஏங்க நீங்க வெளியில போறன்னு தானே சொன்னீங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நீங்க வெளியில கிளம்பி போங்க என்று அவள் ஒரு கத்தவும் அவன் வெளியே சென்று விட்டான். அனு, நீ போய் படி, நான் சாப்பாடு செஞ்சிடறேன் என்று சொல்லிவிட்டு கனகவள்ளி கிச்சனுக்கு சென்று இரவு உணவு சமைப்பதற்கு தயார் பண்ணி கொண்டிருந்தாள். சரி என்று அனு அறைக்கு சென்று படிப்பதற்கு புக்கை திறந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது, என்னாச்சு இந்த அத்தைக்கு என்று அவள் யோசனையில் இருந்தாள். அவள் தன்னைத்தானே ஒரு கேள்வியும் கேட்டுக்கொண்டாள். இவ்வளவு நாள் நீ வேலை செய், நான் வேலை செய்யவா என்று கேட்ட அத்தை இன்னைக்கு நானே சமைக்கிறேன்னு சொல்றாங்க, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது மாமா அங்கு வந்தார். என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று அவர் கேட்கும்போது, இல்ல மாமா, என்னைக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு அத்தை வந்து சமைக்கிறேன் என்று சொன்னாங்க, என்ன காரணம்னு புரியல, அவங்களுக்கு காப்பி கொடுக்க போகையில நீங்க சொன்ன விஷயத்த சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் என்னன்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா என்று அனு சொல்லவும், உடனே சுந்தரேசன், என்னம்மா இது கூட தெரியாத சின்ன பிள்ளையா இருக்கியே, உங்க அத்தை கிட்ட நீ கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல, அவன் மனசுல அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு நான் அவகிட்ட சொன்னேன், அதான் மகனுக்கு அவ கல்யாணம் பண்ண நினைக்கல, உன்னை நீயும் வேணான்னு சொல்லிட்ட, அந்த சந்தோஷத்துல தான் அவ உன்னை வேலை வாங்காம நானே போய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள என்னைக்கு இல்லாம இன்னைக்கு போயிருக்கா என்று சுந்தரேசன் சொல்லவும், ஓ அப்படியா, நான் கூட எங்க அத்தை என் மேல பாசமா தான் கிச்சனுக்கு போறாங்கன்னு நினைச்சிட்டேன் மாமா என்று அனு சொன்னாள். உங்க அத்தைக்கு உன் மேல பாசமா, அது சுட்டு போட்டா கூட உங்க அத்தைக்கு வராது, அவளுக்கு குறிக்கோள் பணம் பணம் மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறவ தான் அவ என்று சுந்தரேசன் சொன்னான். சரி மாமா விடுங்க, அது அவங்க குணம், இது நம்ம குணம், நம்ம இப்படியே இருந்துட்டு போகுமோ, அவங்க அப்படியே இருக்கட்டுமே, இதுல யாருக்கு எந்த ஒரு வருத்தமும் வர வேண்டாம் என்று அனு சொல்லவும், அனு உன்னை நினைக்கையில எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு, இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு மெச்சூரிட்டியா பேசுற தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ஏன் என் தங்கச்சி இருந்து எப்படி வளர்த்திருப்பாளோ அதே மாதிரி தான் என் மருமகளை நான் வளர்த்துக்கிறேன்னு பெருமை எனக்கு இருக்கு என்று சுந்தரேசன் சொல்லவும், மாமா நான் உங்க மருமக, என்னைக்குமே உங்க பேரை நிலைநிறுத்த தான் பார்ப்பேனே தவிர உங்க பேரை அசிங்கப்படுத்த நினைக்க மாட்டேன் என்று அனு சொல்லவும், அம்மாடி அனு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ எப்பவுமே என் பெயரை நீ காப்பாத்துறங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஆனா மாமா சொல்றத நீ ஒன்னு கேட்கணும் என்று சுந்தரேசன் சொல்லவும், சொல்லுங்க மாமா என்று அவள் கேட்கவும், நீ படிப்பு முடிச்சுட்டு உன் சொந்த காலில் நின்று உனக்குன்னு நீ கொஞ்ச நாலு காசு சேர்த்ததுக்கு அப்புறமா நான் சொல்ற மாதிரி நான் காமிக்கிற மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் வேணாம், நீ எதுவுமே சொல்லக்கூடாது, சரியா என்று சுந்தரேசன் கேட்கவும், மாமா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எங்க மாமாவுக்காக என்று அவள் சிரித்து கொண்டே சொன்னாள். சரிம்மா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, சரி நீ எக்ஸாமுக்கு படி, உங்க அத்தை கிச்சன்ல அப்படி என்னத்தை சமைக்கிறான்னு நானும் போய் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு சுந்தரேசன் அறையை விட்டு செல்லவும், அணுவுக்கு தன் மாமாவை நினைத்து சிரிப்பதால் அல்லது அழுவதா என்று தெரியாமல் அவள் தன் நெற்றியில் அடித்து கொண்டு தன்னுடைய படிப்பை படிக்க ஆரம்பித்தாள். இப்படியே அன்று இவர்கள் மூவருக்கும் இவர்களுடைய உரையாடல் இப்படியே இருந்து கொண்டே இருந்தது. பிறகு இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அணு